இப்போ நம்ம யூனிட் 5ல் எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம் கொஷின் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் பவர் சிஸ்டமை வந்து நம்மளோட பவர் சிஸ்டம் வந்து 3ஆக கிளாஸிஃபை ஆகும். ஓகேங்களா? ஒன்று வந்து ஜெனரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஸ்டேஷன் சொல்லுவாங்க, டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக கிளாஸிஃபை ஆகும். ஓகேங்களா? இந்த டிரான்சிஷன்லையும் சரி டிஸ்ட்ரிபியூஷன்லையும் வந்து ப்ரைமரி டிரான்சிஷன், செகண்டரி டிரான்சிஷன் அப்படி நடக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி நடக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஜெனரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா வந்து பவர் வந்து ஜெனரேட் ஆகுது, அதாவது அந்த இடத்துல வந்து உருவாகும்ல, அதை தான் வந்து சொல்கிறாங்க. டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னால் வந்து நம்ம ஜெனரேட் பண்ண பவரை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அது டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னால் வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம கிடைச்ச பவரை வந்து எல்லா ஏரியாவுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜெனரேட்டிங் ஸ்டேஷன். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா, ஜெனரேட்டிங் ஸ்டேஷனை பற்றி எழுதும் போது சும்மா இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி, ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபார்மேட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமும் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமும் எங்கே இருக்கும்னா வந்து த கண்டக்டர்ஸ் கனெக்டட் பிட்வீன் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் அண்ட் கன்சியூமர், அதாவது பவர் வந்து உருவாகும்ல, அது வந்து ஜிஎஸ், அதாவது ஜெனரேட்டிங் ஸ்டேஷன். இங்கே தான் பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஜெனரேட்டாக. இந்த ஜெனரேட் ஆன பவர் வந்து யாருக்கு போகும்? கன்சியூமர்ஸுக்கு போகும். கன்சியூமர்ஸ்னால் நம்ம, அதாவது ஒரு வீட்டுக்கோ, ஒரு ஃபேக்ட்ரிக்கோ, ஒரு கம்பெனிக்கோ, ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ போகிறது தான் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பவரை வந்து கன்சியூம் பண்ணுறோம்ல, அவ்வளோதான். இது ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் தான் வந்து எலக்ட்ரிக் பவரை ஜெனரேட் பண்ணும். என்ன எலக்ட்ரிக் பவர்னால் ஏசி எலக்ட்ரிக் பவரை ஜெனரேட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் வரும், அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் தான் வந்து நம்மளுக்கு ஏசி பவரை வந்து ஜெனரேட் பண்ணுது. ஓகேயா? இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் பவர் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னா வந்து த்ரீ ஃபேஸ் அல்டர்னேட்டரில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நார்மலாக வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 11 கிலோ வோல்டேஜ் வந்து அது ஜெனரேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் வந்து 4 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று ஸ்டீம் பவர் ஸ்டேஷன், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன், டீசல் பவர் ஸ்டேஷன். அதாவது உங்களுக்கே புரியும். இன்னும் வந்து இந்த நீர் ஆவியை வச்சு பவர் எடுக்கிறது. இன்னொன்று நியூக்ளியர் எனர்ஜியை வச்சு பவர் எடுக்கிறது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்னா வந்து வாட்டரை வச்சு பவர் எடுக்கிறது. டீசல் பவர்னால் டீசலை வச்சு எடுக்கிற மாதிரி, டீசலை யூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஷன். ஓகேங்களா? அதாவது கோலை பர்ன் பண்ணி எடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பவர் ஸ்டேஷன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த கொஷின் பவர் சிஸ்டம் வந்து ஈஸியாக எழுதிடலாம். மூணு டைப்ஸ் இருக்கும். ஜெனரேட்டிங் சிஸ்டம், டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வந்து ஒரு மைண்ட் மேப் போட்டு டிரான்ஸ்மிஷனில் ப்ரைமரி செகண்டரி, டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ரைமரி செகண்டரி மட்டும் எழுதிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் பவர் கொடுக்கும், அது என்னன்னா ஏசி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்னா வந்து என்னென்னா வந்து ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் தான் வந்து ஏசி பவரை நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணும். நம்மளோட எலக்ட்ரிக் பவர் வந்து 3 ஃபேஸ் அல்டர்னேட்டரில் ப்ரொடியூஸ் ஆகும். நார்மலாக ஜெனரேட்டிங் வோல்டேஜ் வந்து எவ்வளோனா 11 kV ஜெனரேட் பண்ணும். அதுக்கடுத்து 4 டைப்ஸாக பிரியுது. ஸ்டீம் பவர் ஸ்டேஷன், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், டீசல் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் டயக்ராம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா, நம்ம எனர்ஜி ஃப்ரம் சம் சோர்ஸ். இப்போ நான் ஸ்டீம் பவர் ஸ்டேஷன் எடுத்துக்கிறேன்னா, நான் எனர்ஜியை வந்து ஏதாவது ஒரு சம் சோர்ஸ்லேருந்து எடுத்துக்குவேன். சரிங்களா? அது எடுத்த எனர்ஜி வந்து ப்ரைம் மூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு நிறையா காம்பனன்ட்ஸை தாண்டிட்டு நான் இங்கே சொன்னேன்ல, நம்ம எலக்ட்ரிக் பவர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா 3 ஃபேஸ் அல்டர்னேட்டரில் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம 3 ஃபேஸ் அல்டர்னேட்டர் இங்கே வச்சுருக்கேன். 3 ஃபேஸ்னாலே இந்த 3 லெட்டர் வந்துடும், RYB. அப்போ இந்த RYB கனெக்ஷன், இந்த RYB கனெக்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு இந்த ஏசி அவுட்புட் வந்து கிடைக்கும். அவுட்புட் வந்து ஏசியாக கிடைக்கும், அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரைம் மூவர் அப்படின்னு சொல்கிறேங்க, அதுதான் வந்து சம் எனர்ஜி சோர்ஸை வாங்கிக்கிறோம், அதான் ட்ரைன் பை சம் எனர்ஜி சோர்ஸ். நெக்ஸ்ட் எனர்ஜி சோர்ஸ் ஆர் எனர்ஜி சோர்ஸ் எப்படி? பர்னிங் ஆஃப் ஃபியூவலை வந்து எரிக்கலாம், இல்லைனா வாட்டரோட ப்ரெஷரு, இல்லைனா விண்டோட ஃபோர்ஸு எக்ஸட்ரா என்ன வேணாலும் எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அவுட்புட் ஆஃப் தி ப்ரைம் மூவர் இஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி. இந்த ப்ரைம் மூவர்லேருந்து போகக்கூடிய எனர்ஜி எல்லாமே மெக்கானிக்கல் எனர்ஜியாக தான் வந்து 3 ஃபேஸ் அல்டர்னேட்டருக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அல்டர்னேட்டர் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜெனரேட் ஆன வோல்டேஜ் இருக்குல்ல, அதை வந்து ஸ்டெப் அப் ஆகும் வித் ஹெல்ப் ஆஃப் 3 ஃபேஸ் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ 11 கிலோ வோல்ட் வந்து நம்மளுக்கு 132 கிலோ வோல்ட்டாக வந்து மாறுது ஸ்டெப் அப் ஆகி. ஓகேங்களா? ஜென்ரலாக வந்து இப்போ சொன்னதே இல்லைப்பேன். இப்போ என்னென்னா வந்து நம்ம பவர் வந்து எலக்ட்ரிக் ஸ்டேஷனுக்கு போகும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெனரேட்டிங் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஸ்டெப் அப். ஓகேங்களா? டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமில் வந்து ப்ரைமரி டிரான்சிஷனில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு 132 கிலோ வோல்ட் இருக்குல்ல, அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். டிரான்ஸ்மிஷனாக என்ன ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது யாருக்குன்னா 3 ஃபேஸ் திரும்பி ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு டிரான்சிஸ்ட் ஆகும். அது என்னன்னா இட் இஸ் அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து நம்ம ப்ரைமரி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைமரி டிரான்சிஷன் லைன் வோல்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்டரி டிரான்சிஷனில் வந்து இந்த ப்ரைமரி டிரான்சிஷன் லைன் இருக்குல்ல, அது வந்து ரிசீவிங் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு இந்த வோல்டேஜ் வந்து நம்ம வோல்டேஜ் இருக்குல்ல, அதாவது கடைசியாக கிடைச்ச வோல்டேஜ் வந்து 132 வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிடைச்ச வோல்டேஜ் வந்து 33 kVயாக வந்து ஸ்டெப் டவுன் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அந்த 132 டிவைடட் பை 33 kV. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ செகண்டரி டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குல்ல, அது சப்ஸ்டேஷன் வரைக்கும் போகும். அந்த சப்ஸ்டேஷனில் வோல்டேஜ் வந்து ஸ்டெப் டவுன் ஆகும். 33 kVலேருந்து 11 kVக்கு கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாத்துலேயுமே வந்து இங்கே பாருங்கள், ஜெனரேட்டிங் ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க, என்ன ஜெனரேட் பண்ணும், எது ப்ரொடியூஸ் பண்ணுது, நார்மல் வோல்டேஜ் எவ்வளோ, நெக்ஸ்ட்டு 4 டைப்ஸு, நெக்ஸ்ட்டு இந்த குட்டி டயக்ராம், அந்த டயக்ராமை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிஷன் ஸ்டேட்டில் ப்ரைமரி செகண்டரியா, ப்ரைமரியில் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி இவ்வளோ வோல்ட் வந்து இவ்வளோ வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. நெக்ஸ்ட் அந்த ப்ரைமரி டிரான்சிஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லைன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். செகண்டரியில் வந்து ப்ரைமரி டிரான்சிஷன் லைன் வந்து ரிசீவிங் ஸ்டேஷன் வரைக்கும் போகும்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் வந்து ஸ்டெப் டவுன் ஆகுதுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து லைன் வந்து சப்ஸ்டேஷன் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லணும். சப்ஸ்டேஷன் போயிட்டு அந்த வோல்டேஜ் வந்து ஸ்டெப் டவுன் ஆகுது. 33 kVலேருந்து 11 kVக்கு போகுது. நெக்ஸ்ட்டு செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து 11 kV லைன் இஸ் ஸ்டெப்டு டவுன் டு தி 400 volt by step down transformer. The distribution substation is located near the consumer place. ஓகேங்களா? இப்போ நம்ம கடைசியாக கிடச்சின 11 kVயும் வந்து என்ன ஆகிடும்னா 400 kVயாக வந்து மாறிடும். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கன்சியூமர் பிளேஸ் இருக்குது, அதாவது நம்ம பிளேஸுக்கு நியர்பை தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம வோல்டேஜ் இருக்குல்ல 2 ஃபேஸில் கிடச்சிச்சில, அது 400 வோல்ட்டாக இருக்கும். பிட்வீன் எந்த ஒரு ஃபேஸாக இருந்தாலும் சரி. நியூட்ரல் வந்து 230 வோல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் லைட்னிங் லோட் த சிங்கிள் ஃபேஸ் சப்ளை இஸ் ரெக்வயர்டு. whereas ஃபார் மோட்டர் லோட் 3 ஃபேஸ் சப்ளை இஸ் ரெக்வயர்டு. லைட்டிங் லோட்னா வந்து லோடு வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல நம்மளுக்கு சிங்கிள் ஃபேஸ் போதும். அதே இது மோட்டார் லோட்னா லோடு வந்து நல்ல ஒரு பெரிய லோடாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து 3 ஃபேஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனரேட்டிங் ஸ்டேஷனில் நம்மளோட ஏசி பவர் சிஸ்டம் டயக்ராம். ஓகேங்களா? இப்போ ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் 11 kV கிடைக்குமா? இப்போ இந்த பவர் வந்து ஸ்டெப் அப் போகும். 11 kV வந்து 220 நம்மளுக்கு கடைசியாக மாறணும். அதனால் இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. 132 kVயாக மாறுது. ஓகேங்களா? ப்ரைமரி டிரான்சிஷன் நடக்கும் போது ஸ்டெப் டவுன் ஆகுது. ப்ரைமரி டிரான்சிஷன் நடக்கும் போது தான் ஸ்டெப் அப் ஆகும். நெக்ஸ்ட் இது ரிசீவிங் ஸ்டேஷன். செகண்டரி டிரான்சிஷன் நடக்கும் போது சப்ஸ்டேஷன் போகும் இவ்வளோது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் போய் இந்த 400 இல்லைனா 220 கிலோ வோல்ட்டாக மாறுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இந்த கன்சியூமருக்கு போகும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு போகும், சர்வீஸ் மெயின்ஸுக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்லிடலாங்க. ஓகேங்களா? நடுவில் மட்டும் ஃபீடர்னு ஒன்று வரும். ஃபீடர் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கும், அதில் ஃபீடர்னால் என்னன்னு சொல்கிறேன்.
அவ்வளோதான் இந்த கொஸ்டின் ஓகேங்களா. இதை வந்து நான் சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இது அப்படியே இல்லைனா உங்களுக்கு 60 மார்க் தந்துடுவாங்க.